தமிழகத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் இருக்கும் என் அன்பான சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என் இதயங்கனிந்த வணக்கங்கள். நான் உங்கள் சௌந்தரராஜன், புரிதல் குடும்பத்தினுடைய சகோதரன். 18 வருடமாக நான் விற்பனை, வாடிக்கையாளர் மனநிலை, பிசினஸ் வளர்ச்சி மற்றும் இப்போ புதிய உலகமான AI இந்த 4ஐயும் கலக்கி பார்த்து வர்றேன். இந்த வீடியோ ஒரு சாதாரண கிளாஸ் கிடையாது. இது என் 18 வருட ரத்தம், வியர்வை, தப்புகள், லெசன்கள் எல்லாம் சேர்ந்த லைஃப் புத்தகம். இந்த வீடியோ முடியும் நேரத்துல நான் ஒரு சேல்ஸ்மேன்னு நினைச்சு வாழ்ந்த உங்க மைண்ட், நான் ஒரு சிஸ்டமுடைய பிசினஸ் கிரியேட்டர்னு மாற்றப்பட்டிருக்கும். முக்கியமா ஏஜையும் மனித மனத்தையும் சேர்த்து எப்படி ஒரு புதிய யுகத்துக்குள்ள நம்ம பிசினஸை கொண்டு போக முடியுங்கிற பயணத்துக்குள்ள நீங்கள் அதிகாரப்பூர்வமாக நுழைய போறீங்க. ஆரம்ப கதை. மதுரையிலிருந்து எழுந்த பாடம். ஒரு சின்ன ஸ்டோரியில ஆரம்பிக்கலாமா? மதுரையில எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் ஒருத்தர். யூஸ்ட் வெஹிக்கிள் விற்பனை பண்றவரு. சரக்கு இருந்தது, சின்சரிட்டி இருந்தது, வேலை செய்யும் தயாரிப்பு இருந்தது. ஆனா ஒரு விஷயம் இல்ல, சிஸ்டம் இல்ல. காலை எழுந்ததும் என்ன செய்யணும், எத்தனை பேரை கால் பண்ணணும், எங்க போய் நின்னு ப்ராஸ்பெக்ட் பண்ணணும், ஃபாலோ அப் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே அந்த நாள் மூடுக்கே ஒப்படைச்சிருந்தாரு. அவரை நான் ஒரு 4 பக்கத்துல உட்கார வச்சேன். மச்சி, உனக்கு ஸ்கில் இருக்கு, ஆனா சக்சஸுக்கு ஏற்ற புரிதல் இல்ல. விற்பனைனா ப்ராடக்டை தள்ளுறது கிடையாது. மனிதன் பிரெயினை புரிஞ்சு அதன் பெயினுக்கு சொல்யூஷன் கொட்டுறது. சிஸ்டம் இல்லாத சேல்ஸ் என்பது தண்ணீர் இல்லாம ஊத்து பம்ப் அடிச்ச மாதிரி. உழைப்பு இருக்கு, அவுட்புட் குறைவு. அந்த நாள்ல இருந்து அவரோட வாழ்க்கை மெல்ல மெல்ல மாற ஆரம்பிச்சது. இன்னைக்கு அவர் மாதம் 5 லட்சம் லாபம் எடுக்கிறார். அதே ஏரியா, அதே மார்க்கெட், அதே மனிதர். மாறியதெல்லாம் என்னன்னா மனநிலை, புரிதல், சிஸ்டம். அந்த பயணத்தை நீங்களும் இன்றே துவக்கப் போறீங்க. இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு கோர்ஸ் இல்ல, இது உங்க லைஃபுக்கான புதிய மேப். AI பிளஸ் மனித மனம் இடரை மந்திரம். ஒரு வார்னிங் முன்பே சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவின் இறுதியில நீங்க இரு உலகங்களையும் பார்க்க போறீங்க. ஒரு பக்கம் பழைய சேல்ஸ் வேர்ல்ட், டோர் நாக்கிங், காலிங், பெக்கிங், சார் ப்ளீஸ் வாங்க அப்படிங்கிறதுல அலைஞ்சுகிட்டே இருக்கும் உலகம். மற்றொரு பக்கம் ஏஐயை யூஸ் பண்ணி உங்க குரல், உங்க மெசேஜ், உங்க வேல்யூஸை 100 பேரிடமோ 1000 பேரிடமோ தானாக கொண்டு போறது. நான் உங்களுக்கு காட்டப் போறது நீங்கள் இதுவரை பார்த்ததே இல்லாத ஒரு மந்திரம். அதாவது மனித மனத்தையும் நுண்ணறிவையும் AI சேர்த்திருக்கிற ஒரு புதிய சேல்ஸ் சிஸ்டம். இதுல உள்ள ரகசியங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க பிசினஸுக்கும் பேங்க் பேலன்ஸுக்கும் ரெஸ்பெக்டுக்கும் ரீசெட் ஆகாம அப்கிரேட் ஆகும். அத்தியாயம் 1. விற்பனை. கலை மட்டுமில்ல, அறிவியல் கூட. நண்பர்களே, நம்ம ஊர்ல இன்னும் ரொம்ப பேர் இப்படித்தான் நினைக்கிறாங்க. சேல்ஸ்னா வாய்ஸ் அவடால் பேசுறவங்க தானே, மொத்தம் நாள் முழுக்க வார்த்தை வார்த்தையாக பேசினாதான் கஸ்டமர் வாங்குவான். இது பாதி உண்மை, அதே சமயம் முழு பொய். விற்பனை என்பது ஒரு கலை மட்டுமில்ல, அது ஒரு ஸ்ட்ராங் அறிவியல். கலை என்ன? நீங்க பேசுற ஸ்டைல், பாடி லாங்குவேஜ், வாய்ஸ் மாடுலேஷன், ஸ்மைல். அறிவியல் என்ன? மனித மனம் எப்படி வேலை செய்கிறது, டிசிஷன் எப்போது, என்ன காரணத்துக்காக ரெடி ஆகிறது, எந்த பெயினுக்கு எது சொல்யூஷன் மேப் பண்றது. திருநெல்வேலி அல்வா கடை. மார்க்கெட்டிங் வர்சஸ் செல்லிங். ஒரு எக்ஸாம்பிள். திருநெல்வேலியில ஒரு பெரிய அல்வா கடை இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும். அங்க போறவங்க யாராவது, அண்ணா உங்க அல்வா நல்லா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்களா? கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா என்ன? அவன் அங்க அல்வா விற்கிறது இல்லை. அவன் டெக்கேட்ஸாக நம்பிக்கை அண்ட் ருசியை வித்துட்டே இருக்கான். செல்ஃப் ரெஸ்பெக்ட் கூட கூடவே விற்கிறாரு. அதுதான் சயின்ஸ் ஆஃப் சேல்ஸ். இங்கே ஒரு முக்கியமான வித்தியாசம். மார்க்கெட்டிங் என்ன? ஒருவனை கடைவாசல் வரைக்கும் கொண்டு வர்றது. போஸ்டர்ஸ், ரீல்ஸ், ஸ்டேட்டஸ், பேனர்ஸ், ஆட்ஸ், இது எல்லாம் மார்க்கெட்டிங் டூல்ஸ். செல்லிங் என்ன? அந்த கடைவாசலில் நிற்பவனின் மனசுல உள்ள சந்தேகங்களை காம் பண்ணி, இதுதான் எனக்கு தேவைன்னு ஃபீல் ஆகிற அளவுக்கு கிளாரிட்டி கொடுத்து, அவர் பணம் கொடுத்து மகிழ்ச்சியோடு வாங்கி போறாருன்னு என்ஷூர் பண்றது. நீங்க ஒரு ஸ்ட்ராங் மார்க்கெட்டர் ஆகலாம். ரீல்ஸ்ல வைரல்ஸ், ஆட்ஸ் நல்லா ரன் பண்ணலாம். ஆனா செல்லிங் புரியலனா பிசினஸ் பேங்க்ல நம்பர் சேராது. லைக்குகள், வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் மீட்டர்ல ஓன்லி, அக்கவுண்ட்ல 0. பீப்பிள் லைஃப் ஃபைல் அப்லோட் S3. அமேசான் ஹவுஸ். விற்பனையின் பெரிய தூண்கள்.
விற்பனைக்கு நான் சொல்லும் 3 மெயின் பில்லர்ஸ்: தயாரிப்பு அறிவு, ப்ராடக்ட் நாலேஜ்; வாடிக்கையாளர் உணர்வு, எம்பதி; தொடர் முயற்சி, பர்சிஸ்டன்ஸ். 1. தயாரிப்பு அறிவு, ப்ராடக்ட் நாலேஜ். நீங்க எதுவா செல் பண்றீங்க? யூஸ்டு கார், பிளாட், இன்சூரன்ஸ், மசாலா, சாரி, கோச்சிங், கார்ஸ். அது எதுவாக இருந்தாலும் ஒரு விற்பனையாளர் பேசிக் அளவுக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவனே தன்னையே சீப்பாக வச்சுக்கிறான். ஒரு காருக்கு என்ஜின் கெப்பாசிட்டி என்ன, சேஃப்டி ரேட்டிங் என்ன, மைலேஜ் எவ்வளோ அப்ராக்சிமேட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எப்படி இருக்கும், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கஸ்டமர் கேட்கறதுக்கு மட்டுமல்ல, அவர் கேட்காமலே அவருக்காக ஆன்சர் மைண்ட்ல ரெடியா இருக்கணும். பிரச்சனை என்னன்னா, நிறைய பேர் ஒரு ப்ராடக்டை தள்ளுறாங்க. ஆனா அந்த ப்ராடக்ட் எந்த வகை மனிதருக்கு பெஸ்ட் ஃபிட், யாருக்கு சரியல்ல, ஷார்ட் டேர்ம் யூஸுக்கு யாருக்கு, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யாருக்கு, இப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணி பார்த்திருக்க மாட்டாங்க. இதுதான் அறிவியல் இல்லாம பேசுற கலை. 2. பார்ஷியாளர் உணர்வு, எம்பதி. இங்கே தான் கேம் சேஞ்ச் ஆகும். உங்க நினைப்பு, எதையாவது இவங்கிட்ட தலையில கட்டணும்னா உங்க சேல்ஸ் ஒரு நாள் நிக்கும். நீங்க நினைச்சுக்கணும், இந்த மனிதருக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணலாம், அவரோட பிரச்சனையிலிருந்து அவனை எப்படி வெளியே எடுக்கலாம். அந்த செகண்ட்ல நீங்க வாங்குபவருக்கும் விற்கிறவருக்கும் நடுவுல பிரிட்ஜ் ஆகிறீங்க. பிரிட்ஜுக்கு எப்பவும் சம்பளம் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள்: ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து கார் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவர்களோட முதல்ல கொஸ்டின் என்னன்னு தெரியுமா? மைலேஜ், ரீசேல் வேல்யூ, இஎம்ஐ மேனேஜ் ஆகுமா? இதுதான். நீங்க சார் இந்த மாடல்ல சன்ரூஃப் இருக்கு, டச் ஸ்கிரீன் இருக்குன்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவருக்கு அது சினிமா. அதுக்கு பதிலா, சார் உங்க மந்த்லி ரன்னிங் அப்ராக்சிமேட் எவ்வளோ, ஃபேமிலியில எத்தனை பேர், நீங்க லாங் டிரைவ் போவீங்களா, மெயின்டெனன்ஸுக்கு பட்ஜெட் எப்படி இருக்கு அன்னு கேட்டு அவரோட நிஜ வாழ்க்கையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினீங்கன்னா ப்ராடக்ட் அவரை தேடி வரும். தொடர்ச்சி, பர்சிஸ்டன்ஸ். அடுத்த முக்கியமான சத்தியம்: 100 பேர்ல 90 பேர் வேண்டாம்னு சொல்வாங்க. அதனால 99 ஆளிட்டம் நீங்க மனம் உடைந்த முகத்தோட போனீங்கன்னா அவர் வேண்டும் என்பதையும் வேண்டாம் ஏன்னு மாத்திடுவீங்க. ஒரு நல்ல சேல்ஸ்மேன் பவர் என்னன்னா, ரிஜெக்ட் பண்ணிய ஒவ்வொரு கஸ்டமரையும் ஃபியூச்சர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான டேட்டா யூஸ் பண்ணுவான். எந்த காரணத்துக்காக அவங்க வேண்டாம் சொன்னாரு? பிரைஸ், ட்ரஸ்ட், டைம், ப்ராடக்ட் ஃபிட், ஃபாலோ அப், இது எல்லாம் ரெக்கார்ட் பண்ணும். அங்கேதான் அறிவியல். பிரையன் ட்ரேசி ஒரு செம்ம லைன் சொல்கிறார்: நீங்கள் ஒரு சிறந்த விற்பனையாளராக மாறினால் உலகில் எந்த மூலையிலும் உங்களால பட்டினி கிடக்க முடியாது. நான் இதை என் லைஃப்ல அனுபவிச்சவன். அத்தியாயம் 2: மனநிலை மாற்றம், வெற்றியாளரின் ரகசியம். இப்போ விற்பனையின் பேசிக்ஸ் பார்த்தோம். ஆனா உண்மையிலேயே உங்க வாழ்க்கையை புரட்டி போட போறது உங்க மைண்ட் செட். நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜியும் கத்துக்கலாம். ஸ்கிரிப்ட், க்ளோசிங் லைன், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் எல்லாம் கற்கலாம். ஆனா உங்க உள்ள இருக்கும் டயலாக் தான் இருந்தா, நான் என்ன செய்ய போறேன் சார், நான் ஒரு சாதாரணவன் தானேன்னு, அப்போ வெளியில நீங்கள் எதையும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன் நம்மளால ஜெயிக்க முடியல? 3 பெரிய தடைகள். நான் ஆயிரக்கணக்கான சேல்ஸ் பீப்புள், பிசினஸ் ஓனர்ஸை பார்த்திருக்கேன். ஜெயித்தவர்களுக்கும் தோற்றவர்களுக்கும் இருந்த பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறீங்களா? அது கான்டாக்ட்ஸ் இல்ல, அது கேபிட்டல் இல்ல, அது மனநிலை. 3 மெயின் மனத்தடைகள்: தாழ்வு மனப்பான்மை, தோல்வி பயம். சோம்பேறித்தனம் 1, தாழ்வு மனப்பான்மை. நம்ம இந்தியா, எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டுல மிக காமன். நான் கிராமத்துல படிச்சவன். எனக்கு இங்கிலீஷ் ப்ராப்பர்லி வராது. எங்க அப்பா கூலித்து தொழிலாளி. இந்த சென்டென்சஸ் எல்லாம் உங்க வாயிலிருந்து வரும்போது உங்க வாழ்க்கையின் பிரேக் உங்க கையிலேயே போட்டுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு சின்ன கேள்வி: நீங்க கடந்த காலத்துக்கு சம்திங் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படின்னா அது ஃபியூச்சரை லிஸ்ட் பண்ண எந்த ரைட்டுக்கு இருக்குது? இல்ல. இங்கிருந்து ஒரு நியூ பிலீஃப் செட் பண்ணணும். என் கடந்த காலம் என் ஃபியூச்சரையே டிசைட் பண்ணாது. என் டிசிஷன் தான் என் ஃபியூச்சரையே கிரியேட் பண்ணும். நம்ம ஊர் பழமொழி: நாட்டை முன்னையாக்கி போறது தலைவர், வாழ்க்கையை முன்னையாக்கி போறது நம்ம தீர்மானம். இந்த லைனை நம்ம மிதமா நினைச்சுக்கணும். 2, தோல்வி பயம். இது செகண்ட் டேஞ்சரஸ் எனிமி. நாம ஏதாவது ட்ரை பண்ண போனாலே யாராவது கிண்டல் பண்ணிட்டா, ஃபெயில் ஆயிட்டா என்ன ஆகும் அன்னு பயப்படுறோம். ஒரு நாள் நான் எனக்கே கேட்டேன், என்ன கிண்டல் பண்ணுபவன் என் வீட்டு ரெண்டா கொடுப்பானா, என் குழந்தையின் ஃபீஸா பே பண்ணுவானா? அந்த ஆன்சர் 0. அதுக்கப்புறம் என்ன ரிசால்வ் பண்ணிக்கிட்டேன் தெரியுமா?
கிண்டல் பண்றவங்களுக்கு நான் வாழ்க்கை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கடமை இல்ல. நான் முயற்சி பண்ணலனா தான் என் வாழ்க்கை காம்ப்ரமைஸ் ஆகும். ட்ரூ சோம்பேறித்தனம். மூன்றாவது ரகசியமான பட் பவர்ஃபுல் அனர்த்தம். நாளைக்கு பார்த்துக்கலாம் சிந்தனை. சேல்ஸ் ஃபாலோ அப், புதிய கிளையண்ட் லிஸ்ட் உருவாக்குறது, ஸ்கிரிப்ட் எழுதிக்கிறது, ஏஐ டூல்ஸ் கத்துக்கிறது, இது எல்லாம் நம்ம மைண்டு தள்ளி வைக்கும். இனிமேல் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது பார்ப்போம்னு. வெற்றியாளர்கள் ஒரு விதம் தான் செய்றாங்க. இப்போவே இங்கே என்ன செய்ய முடியும் அன்னு கேட்டு அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. லட்சுமியின் கதை அறிவு பிளஸ் மனநிலை இறை உயர்வு. நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு ஸ்டோரி. கோயம்புத்தூர்ல இருக்கும் லட்சுமி. அவருக்கு நல்ல தையல் நடக்கும், கைதிறமை செம்ம. ஆனா கம்ப்ளைண்ட், யாரும் ஆர்டர் தர மாட்டாங்களே சார். ஒரு நாள் நான் அவரை கேட்டேன், உங்க ப்ரொஃபஷன் என்ன அன்னு. அவர் பதில், நான் டெய்லரிங் பண்ணுவேன். நான் சொன்னேன், இல்ல சகோதரி, நீங்க ஒரு டெய்லரிங் லேடி கிடையாது, நீங்க ஒரு ஃபேஷன் டிசைனர். முதல்ல உங்களையே உங்க மைண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவர் ஒரு சிம்பிள் சேஞ்ச் பண்ணினாங்க. கடையின் வாசலில ஒரு போர்டு போட்டாங்க, உங்கள் அழகை பெருக்க ஆலோசனைகள் வழங்கப்படும். முன்னாடி வெறும் பிளவுஸ், சுடிதர், ஃபால் பிகோ சர்வீஸ்னு இருந்தது. இப்போ அது உங்கள் அழகுக்கு டிசைன் ஆலோசனைன்னு மாறிடுச்சு. ரிசல்ட், முன்னாடி ஒரு பிளவுஸுக்கு அவர் ஏர்ன் பண்ணியது 700 ரூபாய். டிசைன் அண்ட் ஆலோசனையோட சேர்த்து சேம் பிளவுஸ் 10,000 ரூபாய் வரை போச்சு. ப்ராடக்ட் அதே, பர்சன் அதே, மஷீன் அதே, ஏரியா அதே. மாறியதெல்லாம் என்ன? அவரோட மனநிலை அண்ட் உங்களை பார்ப்பது பற்றிய உங்கள் பார்வை. வெற்றியாளரின் 3 மந்திரங்கள். இங்கே இருந்து நாம் செட் பண்ண வேண்டிய 3 நியதிகள். ஒவ்வொரு நாளும் கற்க வேண்டும். நேர்மறை எண்ணம் பொறுப்பு ஏற்கும் மனநிலை. நீங்க இன்றி கற்ற நாலேஜ் நாளைக்கு உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நம்பரா வரும். நான் இன்றைக்கு ஏஐ சேல்ஸ் சைக்காலஜி கத்தேன். அது நாளைக்கு ஆட்டோமேஷனா, நியூ கிளையண்ட்ஸா, ஹையர் டிக்கெட் சேல்ஸா ஆகிட்டு வருகிறது. என்னால முடியாதுன்னு சொல்ற நிமிஷத்துல உலகமே சரிப்பா முடியாது, என்னால நான் என்ன செய்ய அன்னு பின்னால நிக்குது. என்னால் முடியும் எப்படிங்கிறது மட்டும்தான் கொஸ்டின்னு சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா பிரெயின் சொல்யூஷன் தேட ஆரம்பிக்கும். என் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. இந்த ஒரு லைன் அக்செப்ட் பண்ணினா பிளேம் கேம் முழுக்க முடிஞ்சு போயிடும். கவர்மெண்ட், பேரண்ட்ஸ், பாஸ், மார்க்கெட் யாருமே ரீசன் கிடையாது. நான் சேஞ்ச் ஆகாதா? அதுதான் மெயின் இஷ்யூ. இப்போ உங்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே ஒரு வெள்ளத்தாளை எடுத்து எழுதுங்க. அடுத்த 6 மாசத்தில் நான் 6 சம்பாதிப்பேன். இந்த அமௌண்ட் ரியலிஸ்டிக்காக இருக்கலாம், ஸ்ட்ரெச் ஆகவும் இருக்கலாம். ஆனா அது உங்க கண்ணுக்கு தினமும் தெரிஞ்சிருக்கணும். அதுவே உங்க முதல் மனநிலை ஒப்பந்தம். அத்தியாயம் 3. வாடிக்கையாளர் தேடல், ப்ராஸ்பெக்டிங். தாகமில்லாதவனுக்கு தண்ணீர் விற்க முடியாது. இப்போ நம்ம மனநிலையை செட் பண்ணிட்டோம். அடுத்த பிகெஸ்ட் கொஸ்டின், யாரிடம் விற்க? சில சமயம் நீங்க பெஸ்ட் சேல்ஸ்மேன் ஆனாலும் உங்களோட மேஜைக்கு பக்கத்துல இருக்கிறவரோட ஃபோன் மட்டும் சத்தமா இருக்கு. அவருக்கு கஸ்டமர்ஸ் வருகிறாங்க, உங்களுக்கு வரல. அதுக்கான ரீசன் சுலபம். அவர் தாகமுள்ளவர்களிட்ட தண்ணீர் விற்கிறாரு. நீங்க தண்ணீர் குடிக்கவே ஆசை இல்லாதவங்க பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. 20-20 சட்டம். உங்க நேரத்துக்கு ஃபில்டர் ப்ராஸ்பெக்டிங்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்லி ஃபாலோ பண்ற ஒரு பிரின்சிபல், 80-20 ரூல். நீங்க உங்களோட நேரத்தை சரியான 20% கஸ்டமர் டைப்புகளிட்ட செலவிட்டீங்கன்னா உங்களுக்கு வரும் ரிசல்ட் 80% வரைக்கும் உயரும். சாதாரணமா என்ன நடக்குது, எளிதா பேசிக்கலாம், ஃப்ரீயா டைம் கொடுக்கலாம், டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு கம்ஃபர்டபுள் ஆனவர்களோட தான் நிறைய நேரம் செலவழிக்கிறோம். ஆனா அவர்கிட்ட வாங்குற இன்டென்ஷனே கிடையாது. ரிசல்ட், நேரம் போகுது, எனர்ஜி போகுது, ஹோப் போகுது, சேல் மட்டும் வராது. பிராக்டிக்கல் ப்ராஸ்பெக்டிங், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஃபீல்ட். இப்போ நம்ம கையில இருக்கிற 2 பெரிய ஆயுதம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். நீங்க செய்ய வேண்டிய சில டைரக்ட் ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் உங்கள் ஏரியா இல்ல நிச்சுக்கு ரெலவெண்டா இருக்கும். வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க. பிசினஸ் குரூப்ஸ், லோக்கல் அசோசியேஷன் குரூப்ஸ், வாங்க விற்க குரூப்ஸ். ஃபேஸ்புக்ல உங்கள் அருகிலுள்ள டவுன், ஏரியா, இன்ட்ரெஸ்ட் பேஸான குரூப்ஸ் ஜாயின் பண்ணுங்க. ப்ரோஃபைல ஒரு ட்ரஸ்ட்வர்தி கன்சல்டன்ட் மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. டிபி, பயோ, போஸ்ட் எல்லாம் அலைன்மெண்ட்ல இருக்கணும். நீங்க ஒரு யூஸ்ட் கார் டீலர்னா உங்க டிபி கார் போட்டோ மட்டும் இருக்கக்கூடாது. ஃபேமிலிஸ்க்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் சேஃப் யூஸ்ட் கார்ஸ் கண்டுபிடிச்சு தரும் உங்க நம்பகமான அண்ணன். சவுண்டர்னு பயோ வச்சுக்கலாம்.
இதுதான் பொசிஷனிங். கதவை திறக்கிறோம், சாவி, ஃபர்ஸ்ட் அப்ரோச் ஸ்கிரிப்ட். ஒரு புதிய கான்டாக்டுக்கு நாம் டெக்ஸ்ட், வாய்ஸ் நோட்டு அல்லது கால் பண்ணும்போது ஒரே ஒரு லைன் தாங்க மைண்ட்ல இருந்தா போதும். நான் இவர் மேல ஏதாவது தலையில கட்டணும்னு அல்ல, இவருக்கு இருக்கும் ஒரு பிரச்சனைக்கான வழிய நான் ஷேர் பண்ண வர்றேன். அதுக்கான ஒரு பவர்ஃபுல் ஓப்பனிங் லைன். சார், உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை தீர்க்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. 2 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? இந்த லைன்ல என்ன இருக்குன்னு அனலைஸ் பண்ணுங்க. நீங்க அவருடைய பெயினை இன்டைரக்ட்லி அக்னாலேஜ் பண்றீங்க. உங்கள்கிட்ட சொல்யூஷன் இருக்குன்னு ஹிண்ட் கொடுக்குறீங்க. அவர் டைமுக்கு ரெஸ்பெக்ட் காட்டுறீங்க. 2 நிமிஷம்னு சொல்லி. ப்ராஸ்பெக்டிங்னா நம்ம பேசுற டெக்ஸ்ட், கால்ஸ் மட்டும் இல்ல. நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட ப்ராஸ்பெக்டிங். டெய்லி ஸ்டேட்டஸ்ல நாலேஜ் ஷேர் பண்றீங்களா? சக்சஸ் ஸ்டோரிஸ் ஷேர் பண்றீங்களா? பிராக்டிக்கல் டிப்ஸ் கொடுக்குறீங்களா? அது எல்லாம் உங்களை சேல்ஸ்மேன் இருந்து கன்சல்டன்ட் ஆக அப்கிரேட் பண்ணும். அத்தியாயம் 4. நம்பிக்கையை உருவாக்குதல். ட்ரஸ்ட் பில்டிங். இப்போ ஒரு மிக முக்கியமான வினா. ஒரு கஸ்டமர் ஏன் உங்களை நம்பணும்? இன்னைக்கு சந்தையில ஃப்ராட்ஸ், ஓவர் ப்ராமிஸ், அண்டர் டெலிவரி எல்லாம் அதிகம். மனுஷனோட மனசு ஃபுல் டவுட் மோட்ல தான் இருக்குது. இந்த பேக்ரவுண்ட்ல ஒரு விஷயம் மட்டும் நீங்க ஸ்ட்ராங்லி பில்ட் பண்ணினீங்கன்னா அது உங்க லைஃப் லாங் ஆசெட். அது ட்ரஸ்ட். நேர்மையே மிகப்பெரிய பிசினஸ். நம்ம ஊர்ல சேல்ஸ்னாலே ரொம்ப பேர் டவுட் பண்ற ஒரு இமேஜ். சார், சேல்ஸ்மேனா ஏதாவது பிழை சொல்லிட்டு தலையில கட்டுவான். இந்த இமேஜை பிரேக் பண்ற ஈஸியஸ்ட் வழி என்னன்னா, நீங்க உண்மையாகவே கஸ்டமருக்கு ஃபேவரபிளான டிசிஷன் சொல்லணும். அது சில சமயம் உங்களோட ஷார்ட் டேர்ம் லாபத்துக்கு எதிராக இருந்தாலும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட கார் வாங்க வராரு. அவருக்கு பட்ஜெட் குறைவு, யூசேஜ் குறைவு, ஃபேமிலி ஸ்மால். நீங்க அவரை அன்னெசரியான பெரிய கார், பெரிய இஎம்ஐக்குள்ள தள்ளினீங்கன்னா, நீங்க அந்த 4 கமிஷன் எடுத்தாலும் அவரோட மனசுல நீங்க ட்ரஸ்டே கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டீங்க. ஃபியூச்சர் ரெஃபரல்ஸ், ரிப்பீட் பிசினஸ் எல்லாம் கட்டு. அதுக்கு பதிலா, சார், நீங்க சொல்ற யூசேஜுக்கு இந்த மாடல் போதும், இஎம்ஐயும் லைட்டா இருக்கும். இது உங்களுக்கு சேஃப் சாய்ஸ்னு ஜென்யூனா சொன்னீங்கன்னா, அவர் அந்த செகண்ட்ல உங்கள சேல்ஸ்மேன் இல்ல, ஏன் பக்கம் நிக்கிற அண்ணன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சோஷியல் ப்ரூஃப். மற்றவங்க உங்களை பத்தி என்ன சொல்றாங்க? ட்ரஸ்டுக்கான செகண்ட் பில்லர் சோஷியல் ப்ரூஃப். நீங்க உங்களை பத்தி என்ன சொல்றது இம்பார்ட்டன்ட் இல்ல, மற்றவர்கள் உங்களை பத்தி என்ன அனுபவம் ஷேர் பண்றாங்கன்னு தான் இன்னைக்கு மக்கள் நம்புறாங்க. என்ன செய்யலாம்? உங்க சாட்டிஸ்ஃபைட் கிளையண்ட்கிட்ட ஷார்ட் வாய்ஸ் நோட்டு, ஷார்ட் வீடியோ டெஸ்டிமோனியல் கேளுங்க. சார், நான் உங்க சேவையை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கேன். நீங்க 2 வரி வாட்ஸ்அப்ல ஃபீட்பேக் அனுப்புங்க. அது எனக்கு பெரிய உதவி. அந்த டெஸ்டிமோனியல்ஸை ஸ்டேட்டஸ், வெப்சைட், ப்ரோஷர், குரூப்ல சட்டலா யூஸ் பண்ணுங்க. கோயம்புத்தூர் ரியல் எஸ்டேட் குமார் நினைவில் இருக்கா? அவர் ஒருபோதும் பொய்யா சொல்றவர் கிடையாது. பிளாட்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா அப்ஃப்ரண்டா சொல்லிடுவாரு. லீகல் இஷ்யூ பெண்டிங் இருந்தா அது ஸ்ட்ரெயிட்டா சொல்லுவாரு. முதல் சில டீல்ஸ்ல அவர் கமிஷன் குறைவா எடுத்திருக்கலாம். ஆனா இப்போ என்ன ஆகுச்சு? கஸ்டமரவே அவரை தேடி வர்றாங்க. ரெக்கமெண்டேஷன், ரெஃபரல், நான் ஸ்டாப். ஃபீல், ஃபெல்ட் அண்ட் ஃபவுண்ட் டெக்னிக். ட்ரஸ்ட் பில்ட் பண்ற ஒரு பவர்ஃபுல் டெக்னிக். ஃபீல், ஃபெல்ட், ஃபவுண்ட். ஒரு கஸ்டமர் டவுட்ல இருக்காருன்னு நினைச்சுக்கோங்க. சார், இந்த அமௌண்ட் கொடுக்க ஸ்ட்ரிக்டா டவுட்டா இருக்கு. அங்க நீங்க ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. இன்ஸ்டெட் இந்த 3 ஸ்டெப்ல பேசலாம். ஃபீல். சார், நான் உங்க ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கறேன். உங்கள மாதிரி நிறைய பேர் தான் இப்படி இனிஷியலி ஃபீல் பண்ணுவாங்க. ஃபெல்ட். அவர்களும் ஆரம்பத்துல இதே மாதிரி சந்தேகப்படுத்தாங்க. ஓகே, ஃபவுண்ட். ஆனா அவர்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு, சார், நாங்க இதுக்கு முன்னாடியே தொடங்கி இருக்கணும்னு சொன்னதுதான் நான் கிட்ட கேட்ட கடைசி டயலாக். இது கஸ்டமருக்கு இந்த சிக்னல் கொடுக்குது. நான் மட்டும் இல்ல, இதே நிலைமையில இருந்த பல பேரு சேஃபா இந்த பாதையில போயிருக்கோம் என்ற நம்பிக்கை. அத்தியாயம் 5. கேள்விகள் கேட்பது ஒரு ஆயுதம். இப்போ சேல்ஸ்ல ரொம்ப பெரிய மிஸ்டேக் என்னன்னு தெரியுமா? நாம பேசிக்கிட்டே இருக்கிறது. ஒரு சிறந்த விற்பனையாளர் 10% தானே பேசுவாரு. மீதிய 70% நேரம் கேட்பாரு. சேல்ஸ் கால்ல நீங்க பேசுற நேரம் அதிகமா இருந்தா அவர் மனசு க்ளோஸ் ஆகும். அவர் பேசுற நேரம் அதிகமா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா டீல் க்ளோஸ் ஆகும். மேஜிக் கொஸ்டின்ஸ். கேட் திறக்கும். சாவி கஸ்டமரை ஓபன் அப் பண்ற சில மேஜிக் கொஸ்டின்ஸ். சார், இந்த பொருள் சேவை இல்லைனா உங்க பிசினஸ்ல என்ன இம்பாக்ட் வரும்? உங்க பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வச்சிருக்கீங்க?
இந்த டிசிஷன் உங்களோட மட்டும்தானா இல்ல ஃபேமிலி பார்ட்னரோட டிஸ்கஸ் பண்ணணுமா? இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதால் என்னாலும் விற்பனை கலைகிறது இல்ல. இதுதான் விற்பனையின் அறிவியல். ஆப்ஷன் கொஸ்டின். சிம்பிள் பட் பவர்ஃபுல். ஒரு கிளாசிக் டயலாக். உங்களுக்கு தேவையானது இதுதான் என்று நீங்க நினைக்கிறீங்களா? அல்லது நான் இன்னும் சிறந்த ஒரு ஆப்ஷன் அறிமுகப்படுத்தட்டுமா? இது என்ன சிக்னல் கொடுக்குது? நீங்க அவருக்கு பிரஷர் கொடுக்கல. அவருக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கறீங்க. மனித மனம் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது தன்னை சேஃபா ஃபீல் பண்ணும். சேஃப் ஃபீல் பண்ணினாதான் வாங்கத்துக்கு ஓப்பன் ஆகும். அத்தியாயம் 6. ஏஐ மற்றும் தொழில்நுட்பம். மாடர்ன் டூல்ஸ். நமக்கு இன்னொரு பெரிய ரெவல்யூஷன் வந்துருச்சு. ஏஐ ரெவல்யூஷன். நிறைய பேர் இதுக்கு இன்னும் சீக்ரெட்லி பயப்படுறாங்க. இது நம்ம வேலையே எடுத்துரும்னு. நான் ஸ்ட்ரெயிட்டா சொல்றேன். ஏஐ ஒரு பூதம் இல்ல, அது உங்க வேலைக்காரன். நீங்க அதை கண்டிப்பா ஒரு சர்வெண்ட் மாதிரி ட்ரெயின் பண்ணணும். அது உங்கள பாஸ் மாதிரி டிஸ்ப்ளே பண்ணும். ஒரு மனிதன் இயலுலே ஒரு நிறுவனம். இப்போ நீங்க ஒரே ஒருத்தர் ஆனாலும் சரியான டூல்ஸ் யூஸ் பண்ணினா கண்டென்ட் எழுதுறவனும் நீங்க தான், டிசைன் பண்றவனும் நீங்க தான், ஸ்கிரிப்ட் எழுதுறவனும் நீங்க தான், கஸ்டமர் கேர் அட்டென்ட் பண்றவனும் நீங்க தான். ஆனா வெளியில பார்த்தா இந்த பண்ணால ஒரு பெரிய டீம் இருக்கும்லா அன்னு வேர்ல்ட் ஃபீல் பண்ணும். இதுக்காக தான் நான் சஜஸ்ட் பண்றேன். ChatGPT மாதிரி லாங்குவேஜ் ஏஐ டூல்ஸ், கேன்வா மாதிரி டிசைன் டூல்ஸ், வாய்ஸ் டு டெக்ஸ்ட் டூல்ஸ், ஆட்டோமேஷன் அண்ட் வாட்ஸ்அப் பாட்ஸ், குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ. உங்க டிஜிட்டல் நிழல். இந்த திட்டத்தோட முக்கியமான பகுதி குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ. உங்களுக்காக 24/7 ஆன்லைனில் இருக்கிற உங்க வாய்ஸ், உங்க ஸ்டைல், உங்க நட்பு, உங்க வேல்யூஸை கேரி பண்ணும் டிஜிட்டல் நீங்கள். அது என்ன செய்யும்? இந்த ஏஐ வாட்ஸ்அப்ல வரும் பேசிக் என்கொயரிஸ்க்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆன்சர் கொடுக்கும். ப்ராடக்ட்ஸ், சர்வீசஸ் டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும். ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ் ஹேண்டில் பண்ணும். இன்ட்ரெஸ்டட் கிளையண்ட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்ககிட்ட ஃபார்வர்ட் பண்ணும். நீங்க என்ன பண்ணணும்? ஹை இன்டென்ட் கிளையண்ட்ஸை மட்டும் பர்சனலி ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு அரை நாள் போகுது, அவ்வளவுதான். மீதிய நேரத்துல நீங்க ஃபேமிலியும், செல்ஃப் growthயும், நியூ ஐடியாஸையும் பார்த்துக்கலாம். நாளைக்கு மார்க்கெட் ஸ்டடியோட நான் இதை கிளியரா உணர்ந்திருக்கும். டெக்னாலஜியை கற்றுக்கொள்பவர்கள் முன்னேறும், அதை பயப்படுறவர்கள் பின்தள்ளப்படுவார்கள். அத்தியாயம் 7. க்ளோசிங் அண்ட் ஃபைனல் சிடிஏ. சரி, ப்ராஸ்பெக்டிங் பண்ணோம், ட்ரஸ்ட் பில்ட் பண்ணோம், டவுட்ஸ் கிளியர் பண்ணோம். இப்போ லாஸ்ட் ஸ்டெப், க்ளோசிங். இங்க தான் ரொம்ப பேர் தயக்கம் காட்டுறாங்க. சார், பணம் கேட்கணும்னா கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கேன்னு. நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க ஜென்யூன்லி நல்ல ப்ராடக்ட், சேவை தர்றீங்கன்னா கஸ்டமர் கிட்ட மணி கேட்கறது பிச்சை கேட்கறது இல்ல. அது எக்விவலண்ட் எக்ஸ்சேஞ்ச். சில பவர்ஃபுல் க்ளோசிங் ஸ்டைல்ஸ் பிடிஎஃப்ல உங்களுக்கு நான் ஆல்ரெடி சில க்ளோசிங் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். இங்க அதை கன்வர்சேஷனலா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பேமெண்ட் முறையை பத்தி பேச ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு சிக்னல். அவர் ஆல்ரெடி மனசுல வாங்கி போயிட்டாரு, இப்போ மெத்தட் மட்டும் டிசைட் பண்றாரு. ஸ்கேர்சிட்டி க்ளோஸ் சார். இந்த ஆஃபர் இன்னைக்கு மாலை 6 மணிக்குள்ளே தான். அதுக்கப்புறம் இந்த 20% டிஸ்கவுண்ட் இருக்கும் என்னன்னா சொல்ல முடியாது. இப்போ புக் பண்ணிட்டீங்கன்னா தான் இந்த பெனிஃபிட் உங்களுக்கு லாக் ஆகும். மனித மனம் ஒரு வாய்ப்பு நழுவ போகுதுன்னா தான் வேகமா முடிவு எடுக்கும். ஷார்ப் ஆங்கிள் க்ளோஸ் கஸ்டமர். சார், நாளைக்கு காலையில டெலிவரி கிடைக்குமா? நீங்க நிச்சயமா சார். ஒரே கண்டிஷன், நான் நாளைக்கு காலை டெலிவரி அரேஞ்ச் பண்ணிட்டா நீங்க இப்போவே அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணிடுவீங்களா? இதுல 2 பேருக்கும் வின்-வின் ஃபீல் வரும். அசம்ப்டிவ் க்ளோஸ், அவர் வாங்க போறாருன்னு அசியூம் பண்ணி பேசுங்க. சார், இந்த மெஷின் உங்க ஃபேக்டரிக்கு வந்த அப்புறம்னா உங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் எப்படி குறைய போகுதுன்னு நீங்க தானே பாப்பீங்க. பில் உங்க பேர்ல போடட்டுமா இல்ல கம்பெனி பேர்லயா? இங்க அவர் மைண்ட் ஆல்ரெடி வாங்குறதுக்குள்ளே மூவ் ஆயிடுச்சு. லாஸ் க்ளோஸ் சார். இந்த வாய்ப்பை நீங்க விட்டீங்கன்னா மாதம் 10,000 ரூபாய் நஷ்டமா போயிட்டே இருக்கும். அந்த வேஸ்டானா நஷ்டத்தை பிரிவென்ட் பண்ண இப்போ ஒரு சின்ன முதலீடு செய்யறது தான் புத்திசாலித்தனம். ஒரு லைன் நினைவில் வைங்க. க்ளோசிங் என்பது ஒரு போர் இல்ல, அது ஒரு கொண்டாட்டம். கஸ்டமர் நான் ஒரு நல்ல பொருள் சேவை வாங்கினேன்னு மகிழ்ச்சி அடைவார். நீங்கள் நான் ஒரு நல்ல வியாபாரம் செய்தேன் அன்னு திருப்தி அடைவீர்கள். அத்தியாயம் 8. ஆக்ஷன் பிளான் அண்ட் ஃபைனல் சிடிஏ. நண்பர்களே, இவ்வளவு நேரம் நாம ஒரு பெரிய பயணத்துல வந்தாச்சு. சேல்ஸ், மைண்ட் செட், ப்ராஸ்பெக்டிங், ட்ரஸ்ட், கொஸ்டின்ஸ், ஏஐ, இதையெல்லாம் கேட்கறது ஒரு அறிவு.
ஆனா இது எல்லாம் நிஜ வாழ்க்கையில யூஸ் பண்ணும்போது தான் செல்வமாகும். 30 நாள் செயல் திட்டம் 30 டே ப்ளூ பிரிண்ட். உங்க வாழ்க்கையை மாற்ற நான் ஒரு சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் பிளான் கொடுக்கிறேன். முதல் 7 நாட்கள் ஃபவுண்டேஷன் தினமும் இந்த மாஸ்டர் கிளாஸ்ல உள்ள கான்செப்ட்ஸ்ல குறைஞ்சது 20 நிமிஷம் ரிவிசிட் பண்ணுங்க. உங்க இலக்குகளை டைரியில எழுதுங்க. உங்க துறையில டாப் 10 சேல்ஸ் பீப்புள், பிசினஸ் ஓனர்ஸை அப்சர்வ் பண்ணுங்க. அவரோட ஆட்ஸ், ஸ்டேட்டஸ், டாக்ஸ். 8 முதல் 15 நாட்கள் எக்ஸிகியூஷன். உங்க கிளையண்ட் லிஸ்ட் தயார பண்ணுங்க. குறைந்தது 50 புதிய நபர்களிட பேச முயற்சி பண்ணுங்க. கால், மெசேஜ், டைரக்ட். உங்க முதல் ஏஐ ஏஜென்ட்டை செட் பண்ண தயாராகுங்க. டெம்ப்ளேட், எஃப்ஏக்யூ, பேசிக் ரிப்ளைஸ். 14 முதல் 30 நாட்கள் ஆப்டிமைசேஷன். எந்த டைப் கிளையண்ட்கள்ல ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குன்னு நோட் பண்ணுங்க. உங்க சேல்ஸ் டயலாக்ஸை ஃபைன் டியூன் பண்ணுங்க. குறைந்தது முதல் 5 ஆர்டர்ஸை க்ளோஸ் பண்ண டார்கெட் வையுங்கள். புரிதல். ஏன்? நான் 18 வருடம் ஸ்ரீராம் ஆட்டோமல்ல சீனியர் மேனேஜரா இருந்து ஆயிரக்கணக்கான டீலர்ஸ், புரோக்கர்ஸ், ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ் பார்த்திருக்கேன். ஜெயித்தவர்களுக்கும் தோற்றவர்களுக்கும் இருந்த ஒரே வித்தியாசம் அவர்களுக்கு இருந்த சரியான புரிதல். உங்க வறுமை உங்க விதி அல்ல, அது ஒரு டெம்பரரி நிலை. உங்க குழந்தைகள் நல்ல பள்ளியில படிக்கணும், உங்க பெற்றோர் நிம்மதியா இருக்கணும், நீங்க ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழணும். இதுக்கு ஒரு வழிதான், உங்க திறமைய விற்பனைக்கும் தொழில்நுட்பத்துக்கும் இணைக்கணும். ஃபைனல் சிடிஏ கோர்ஸ் இன்வைட். இந்த 1 மணி நேரத்தில் நீங்க கர்றது வெறும் 10% தான். மீதிய 90% டீப்பான ரகசியங்கள் என் மைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பிளஸ் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ கோர்ஸ்ல தான். இது உங்க வாழ்க்கையை மாத்த நான் கொடுக்குற ஒரு சாவி. இதன் விலை வெறும் Rs2880 மட்டுமே. ஏன்னா நான் நம்புறேன், தமிழ்நாட்டில இருக்க கடைக்கோடி மனிதனும் இத கற்று முன்னேறணும். இப்பவே செல்லுங்கள். puritalsounder.com ஏஐ கோர்ஸ் அல்லது வாட்ஸ்அப்ல 636922773727க்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஐம் ரெடி. வாய்ப்புகள் கடந்து போகும் மேகங்கள் மாதிரி. பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது போயிடும். பிடிச்சிட்டோம்னா அது நமக்கு மழையைத் தரும். எப்போதும் நினைவில் வைங்க, புரிதலே உயர்வு. நான் உங்களை என் கிளாஸ்ல நேர்ல சந்திக்க காத்திருக்கிறேன். உங்கள் அன்பு சகோதரன் புரிதல் சவுந்தரராஜன். நன்றி, வணக்கம்.